இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்களா? சார் ஒவ்வொரு கடையா லைசன்ஸ் கலெக்ஷன் பண்றீங்க, வசூல் பண்ணிட்டு அலையிறீங்களா? சார் காசு யாருக்கிட்டையும் கேட்கலையே சார், நாங்க யாருக்கிட்ட காசெல்லாம் புரியல புரியல. காசெல்லாம் கேட்கல. எல்லா தெருவுல போய் நான் ஃபார்ம் இது வாங்கி தரேன். ஃபார்ம் தான் 1000 ஃபார்ம் இருக்கு சார் ஆபீஸ்ல. நான் நேற்று கூட லைசன்ஸ் இன்ஸ்பெக்டர் கேட்டு வந்தேன். 1000 ஃபார்ம் சும்மா வாங்கி வாங்கி அடுக்கி வச்சிருக்காங்க. 1000 இங்க மொத்தத்துல இருக்கிறதே மொத்தத்துல 100 பேர் கூட கிடையாது. 500 பேர் 600 பேருக்கு போட்டு வச்சுக்கிட்டு நீ ஓட்டை வாங்கி வச்சுக்கிட்டு சும்மா இது பண்ணிட்டு இருக்கீங்களா? ஒரு கடை எதுக்கு? உங்களுக்கு என்ன சார் வேலை? உங்களுக்கு என்ன ஒர்க்கு? இல்ல தெரியல சார், நீங்க தான் சொல்லுங்க சார். உங்களுக்கு என்ன ஒர்க்கு? இல்ல எங்களுக்கு தெரியல, நீங்க தான் சொல்லுங்க. என்ன மீட்டிங்ல பேசுங்க, அப்படி கடைக்காரங்க கிட்ட வந்து பேசக்கூடாது, சரியா? சரி சார். கடைக்காரங்கிட்ட பேசாம கடை ஒழுங்குபடுத்துறது எப்படி சார்? நீங்க ஒன்றும் ஒழுங்குபடுத்த வேண்டாம், நடக்கும். நீங்க அலாட்மெண்ட் கடையை வாங்கி நீங்க வாடகை விட்டு உட்காந்து இருப்பீங்க, அப்ப நாங்க அதை கேட்க கூடாதா? கேட்குற இடத்துல போய் கேளுங்க, இங்கெல்லாம் கேட்கக்கூடாது. இப்ப வாடகை விட்டு வாங்குறீங்கன்றது கன்ஃபார்ம். அதை மறைக்கதான் இப்படி எல்லாம் பேசுறீங்க. எப்படி? கடையை அலாட்மெண்ட் கடையை வாங்கி வாடகை விட்டுட்டு அந்த வாடகையே ஒரிஜினலான்னு கேட்டா அதை மறைக்கிறதுக்கு இல்லாத கதை பேசுறீங்க. நான் சிரமப்படுறேன். நீ எம்எல்ஏ எனக்கு கொடுத்துருக்காரு, நீ எம்எல்ஏ போய் கேளு. உங்களையே கேக்குறேன், சொல்லுங்க. அப்புறம் போன வையா, இனிமே போன் பண்றதெல்லாம் வச்சுக்காத. உன்னால என்ன முடியுமா பாரு. சரி பாத்துக்கலாம். இனிமேல் இந்த மாதிரி வசூல் பண்ணிட்டு உன் மேல பெரிய கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். எவங்கிட்டே 10 ரூபாய் வாங்கியிருக்கேன் கேளுங்க போயிட்டு. எத்தனை வருஷமா நாங்க கடை வச்சிருக்கோம், எங்களுக்கு தெரியாது. என்ன கடை வச்சிருக்க கடைக்கு ப்ரூஃப் கொடுங்கனாலே நீங்க கொடுத்துட்டு யோசனை பண்றீங்க. நான் 1000 பேருக்கு நான் கார்டு வாங்கி கொடுத்துருக்கேன், நீ என்கிட்ட நீ இது பண்ற. சென்னையிலே மொத்தம் சென்னையிலே 1000 பேருக்கு வாங்கி கொடுத்துட்டீங்க கார்டு நீங்க. ஹலோ ஏன் சார், கடை சென்னையிலேயே மொத்தம் 1000 பேருக்கு தான் வாங்கி கொடுத்தீங்களா கார்டு? பேசணும்னா எது வேணாலும் பேசலாம், எது வேணாலும் இதெல்லாம். சார் நான் என்ன கேட்டேன்னா பேப்பர் கொடுங்கன்னு கேட்கிறோம், குடுக்கலன்னு சொல்லிட்டு போங்களா. அதை விட்டு நீங்க வளவளன்னு இல்லாத கதை பேசிட்டு இருக்கீங்க. வளவளன்னு காலையில நான் ஏஆர் ரோட்ட போய் பேசினேன், டெல்லிக்கார்ட்ட. அதாவது எதையாவது ஒண்ணு பேசணும், எதையாவது கட்சியில இருக்கிறீங்க, எதையாவது ஒண்ணு பேசணும். நீங்க கட்சியில இருக்கிற மாதிரி ஒரு சீனை காட்டிட்டு இருக்கீங்க. ஏன் சார் கட்சியில இருக்கேன்றீங்க, உங்களால முடிஞ்ச உதவி வரைக்கும் செய்யுங்க. செய்யாதனால தானே ஜனங்க வந்து எங்ககிட்ட கேட்கறாங்க உதவி செய்யுங்கன்ட்டு. யார் வந்து கேட்டது? எந்த கடை உங்ககிட்ட வந்து உதவி கேட்டுச்சு? நான் என்ன இந்த கடையை போய் கேட்கறேன், பிளாட்பார் கடையை தானே கேட்கறோம். எந்த கடையில வந்து உதவி உங்ககிட்ட வந்து உதவி கேட்டாங்க? இல்ல உங்களால வந்து ஹெல்ப் பண்ண முடியலன்னா கூட அடுத்த ஹெல்ப் பண்றதை கிடைக்கிறதுக்குனே இருக்கிறீங்க. இப்படி ஒரு ஜெனரேஷன் தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க.